வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சென்னை வருகை. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக விளக்கம். 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தையே அதிமுக சீரழித்து விட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 1.5 ஆண்டில் சரி செய்து விடுவோம் எனவும் உறுதி. அதிமுக அரசின் மீது குற்றம் சொல்லி பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டாம். திமுக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம். 19 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனின் 1037ஆம் ஆண்டு சதய விழா கோலாகலம். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள். டெல்லியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்காக கட்டப்பட்ட 3024 அடுக்குமாடி வீடுகள். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார். இஸ்ரேலில் மீண்டும் பிரதமராகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. 85% வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் நெத்தன்யாகு தொடர்ந்து முன்னிலை. T20 உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தியது இந்திய அணி. தென்னாப்பிரிக்காவுடன் இன்று மோதுகிறது பாகிஸ்தான் அணி. இனி விரிவான செய்திகள். சென்னை வந்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். மேற்கு வங்க பொறுப்பு ஆளுநர் இல கணேசன் இல்ல விழாவில் பங்கேற்பதற்காக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 2 நாள் பயணமாக சிறப்பு விமானம் மூலம் சென்னை வந்தார். அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் துரைமுருகன், திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் தாங்கள் அரசியல் உள்ளிட்டவை குறித்து எதுவும் ஆலோசிக்கவில்லை என்றும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் தெரிவித்தனர். மேற்கு வங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் பலமுறை சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறப்போடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞருடைய திருவுருவச் சிலையை முரசொலி அலுவலகத்தில் அவர் வந்து திறந்து வைத்தது உள்ளபடியே எங்களை பெருமைப்படுத்தியது, கலைஞரை பெருமைப்படுத்தியது, திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவங்களுடைய இன்சார்ஜ் கவர்னராக இருக்கக்கூடிய இல கணேசன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய இல்லத்திற்கு வருகை தந்து ஒரு மரியாதை சந்திப்புக்காக வருகை தந்து என்னை சந்தித்திருக்கிறார்கள். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு சால்வை அணிவித்தார். பின்னர் சாமானியனின் ஆட்சி, திமுக மற்றும் தமிழக அரசியல் அமைப்புகள் என்ற நூலை மம்தா பானர்ஜிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக மேற்கு வங்கத்தில் இருந்து கொண்டு வந்த கொல்கத்தா இனிப்பு வகைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மம்தா பானர்ஜி வழங்கினார். சென்னை கொளத்தூர் சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சஃபீரா பேகம் முதல்வரின் தனிப்பிரிவிற்கு தொலைபேசி மூலம் தனது பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சஃபீரா பேகத்தை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை கேட்டறிந்தார். நான் காலையில் ஒரு 11:30 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சிஎம் சார், ஏன்னா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் நேற்று மார்னிங்கு. ஸோ அவர் அந்த இது வந்து அவருக்கு போச்சு, அந்த புகார் அவருக்கு போகவும் அவர் வந்து இப்போ என்கிட்ட லைனில் டைரெக்டாகவே வந்தார், வீடியோ கால்லையே வந்தார். அதுக்கே அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் சின்ன சாதாரண மக்களுக்காக அவர் லைனில் வந்து எங்ககிட்ட பேசுறதுக்கு முதல் நன்றி. அப்புறம் என்னோடய பிரச்சனைகளை சொன்னாதான், வெறும் தண்ணி நிற்கிறது தான் பிரச்சனை, மற்றபடி வேறு பிரச்சனைன்றது ஒன்றும் கிடையாது. இந்த தண்ணியை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு இது ஆறுதல் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு இந்த தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்தா போதும், ஏன்னா நாங்கள் குழந்தை குட்டிங்களை வச்சுருக்கோம். சென்னையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் சேகர் பாபு ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கொளத்தூர் தொகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களை பார்வையிட்ட அமைச்சர்கள் தேங்கியுள்ள மழைநீரை விரைந்து அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்த ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேதி மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர்.
திமுக ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் முந்தைய அதிமுக அரசை குறை சொல்வது சரியல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மேயராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தபோது தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். எதற்கெடுத்தாலும் அதிமுக அரசின் மீது குற்றம் சொல்லி பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முந்தைய அதிமுக அரசை குறை கூறாமல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அனைத்து மக்களையும் காக்கும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக சீரழித்ததை 1.5 ஆண்டுகளில் சரி செய்து விடுவோம் என்று கூறினார். இந்த வட சென்னையில கூட சில பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா அவங்க நாலேஜ் வந்திருக்காங்க. வட சென்னையில சில இடத்துல வந்திருக்கு. அது அப்பப்போ அப்புறப்படுத்தி அதிமுக ஆட்சியில் கிடைச்ச ஒரு 10 ஆண்டு காலமாக சென்னையை மட்டும் இல்ல தமிழ்நாடே சீரழிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ணோம்னா ரொம்ப வருஷம் ஆகும். இருந்தாலும் நாங்க 1.5 வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிருவோம் நம்பிக்கை எனக்கு. மழைக்காலத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அறிவுறுத்தியுள்ளார். அவரது தலைமையில் சென்னையில் அனைத்து மாவட்ட பால்வளத்துறை துணை பதிவாளர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றிய பொது மேலாளர்களின் கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மழைக்காலத்தில் பால் கொள்முதல், உற்பத்தி, விநியோகம் போன்றவற்றில் ஏற்படும் தடைகள் குறித்தும் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பின்னர் பேசிய அமைச்சர் நாசர், மழைக்காலத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள், நேற்று கல்லறை நாளை ஒட்டி 2 நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் அரசு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று 3வது நாளாக மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளால் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்காததற்காக பொதுமக்கள் பாராட்டி வருவதாக அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சென்னையில் 2 நாள் மழைக்கே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக தெரிவித்துள்ளது நகைப்பிற்குரியது என்றும் அமைச்சர் ஏவ வேலு கூறியுள்ளார். சென்னையில் தொடர் மழை காரணமாக ரங்கராஜபுரம், கணேசபுரம் மற்றும் வியாசர்பாடி ஜீவா சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டது. வியாசர்பாடி சுரங்கப்பாதையில் பேருந்து சிக்கிய நிலையில் மாநகராட்சி பணியாளர்கள் மோட்டாரை கொண்டு தேங்கிய மழைநீரை முழுமையாக வெளியேற்றினர். அங்கு பின்னர் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. இதேபோல் மற்ற சுரங்கப்பாதைகளிலும் மீண்டும் வாகனங்கள் செல்ல தொடங்கியுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள 14,69 பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் 40,000 மின்கம்பங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 18,380 மின் மாற்றிகள், 2 லட்சம் மின் கம்பங்கள் கையிருப்பு உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, எந்த இடங்களிலும் மின் தளவாடங்கள் பற்றாக்குறை இல்லை என்றார். 99 விழுக்காடு புகார்கள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக கூடுதலாக 11,000 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரமான புழல் ஏரி வடகிழக்கு பருவமழையால் வேகமாக நிரம்பி வருகிறது. புழல் ஏரிக்கு வினாடிக்கு 539 கன அடி நீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது. நீர் இருப்பு 82.33% எட்டியதால் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து முதல் கட்டமாக வினாடிக்கு 100 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. வெளியேற்றப்படும் நீரானது நாரவாரிக்குப்பம், வடகரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே செல்ல இருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்க செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து முதல் கட்டமாக 100 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு 1037வது ஆண்டு சதய விழா நடைபெற்றது. கனமழையிலும் பக்தர்கள் குடைபிடித்தவாறு விழாவில் கலந்து கொண்டனர். கோவில் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் அதை பொருட்படுத்தாமல் சதய விழாவை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கனமழை பெய்த நிலையில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் நாற்காலியில் அமர்ந்து கண்டு ரசித்தனர். இதனிடையே மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் விழா இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலுக்கு சென்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவிலுக்கு வேல் ஒன்றை காணிக்கையாக செலுத்தி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் கார் மூலம் மதுரைக்கு புறப்பட்டுச் சென்றார்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவிலில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்று வருகிறது. 2003ஆம் ஆண்டு முதல் கடந்த பிப்ரவரி மாதம் வரை 21 கிலோ 783 கிராம் தங்க நகைகளை பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் செலுத்தியுள்ளனர். உபயோகமற்ற தங்க நகைகளில் அரக்கு மற்றும் கற்கள் பிரித்தெடுக்கும் பணி கோவில் அலுவலக தனியறையில் நடைபெற்று வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி துரைசாமி ராஜு தலைமையில் மாவட்ட துணை ஆட்சியர், கோவில் அறங்காவலர் உள்ளிட்டோர் முன்னிலையில் இப்பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 15 இடங்களில் மிக கனமழையும் 21 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள கல்காஜியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள 3024 அடுக்குமாடி வீடுகளை பிரதமர் மோடி காணொலி மூலமாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு அவர் வீட்டு சாவிகளை நேரில் வழங்கினார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் நெரிசலான சாலைகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலில் இருந்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கரியமில வாயுவின் வெளியேற்றத்தை குறைக்க LED பல்புகளை மட்டுமே உபயோகிப்பதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டெல்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான ராபி பருவத்திற்கு உரங்களுக்கு மானியம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நைட்ரஜன் உரத்திற்கு கிலோ ஒன்றுக்கு 98 ரூபாய் 2 காசுகளும், பாஸ்பரஸ் உரத்திற்கு 66 ரூபாய் 93 காசுகளும், பொட்டாசியம் உரத்திற்கு 23 ரூபாய் 65 காசுகளும், சல்பர் உரத்துக்கு 6 ரூபாய் 12 காசுகளும் மானியமாக நிர்ணயித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்த உரமானியத்திற்கு 51,875 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ராபி பருவத்திற்கு தேவையான உரங்கள் மிக குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டில் மீண்டும் பிரதமராகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அரசியல் குழப்பம் நிறைந்த இஸ்ரேலில் கடந்த 4 ஆண்டுகளில் 5வது முறையாக பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் பதிவான 85% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் நெத்தன்யாகுவின் லிக்குட் கட்சி முன்னிலையில் உள்ளது. பெரும்பான்மை பலத்துடன் நெத்தன்யாகுவிற்கு 65 இடங்கள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் பிரதமராக 13 ஆண்டுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகு பணியாற்றியுள்ள நிலையில் மீண்டும் அவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இஸ்ரேலின் கௌரவத்தை மீட்டெடுப்பேன் என நெத்தன்யாகு உறுதியளித்துள்ளார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் வங்கதேசத்தை 5 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா த்ரில் வெற்றி பெற்றது. அடிலைடில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்கள் எடுத்தது. விராட் கோலியும் KL ராகுலும் அரை சதம் அடித்தனர். பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய வங்கதேச அணியின் தொடக்க வீரர் லிட்டன் தாஸ் அதிரடியாக ஆடி அரை சதம் அடித்தார். தொடர்ந்து வங்கதேசம் பேட்டிங் செய்தபோது மழை பெய்ததால் ஓவர்கள் குறைக்கப்பட்டன. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வங்கதேசத்திற்கு 16 ஓவர்களில் 151 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மழைக்கு பின்னர் நடந்த ஆட்டத்தில் வங்கதேசம் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. 16 ஓவர்கள் முடிவில் வங்கதேசம் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி நடப்பு தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்தது. இதனிடையே T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் இன்று தென்னாப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் அதிக ரன் எடுத்த வீரர் என விராட் கோலி புதிய சாதனை படைத்துள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் விராட் கோலி 64 ரன்கள் அடித்தார். இதன் மூலம் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் 1016 ரன்கள் அடித்திருந்த இலங்கை முன்னாள் வீரர் மஹிலா ஜெயவர்தனேவின் சாதனையை விராட் கோலி முறியடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சென்னை வருகை. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக விளக்கம். 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தையே அதிமுக சீரழித்து விட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 1.5 ஆண்டில் சரி செய்து விடுவோம் எனவும் உறுதி. அதிமுக அரசின் மீது குற்றம் சொல்லி பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டாம். திமுக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம். 19 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனின் 1037ஆம் ஆண்டு சதய விழா கோலாகலம். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
டெல்லியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்காக கட்டப்பட்ட 3024 அடுக்குமாடி வீடுகள் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார். இஸ்ரேலில் மீண்டும் பிரதமராகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. 85% வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் நெத்தன்யாகு தொடர்ந்து முன்னிலை. T20 உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தியது இந்திய அணி. தென்னாப்பிரிக்காவுடன் இன்று மோதுகிறது பாகிஸ்தான் அணி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.